வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. தமிழ்நாட்டில் ஹிந்தி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் சீமான் தன்னோட கடைசி அத்தியாயத்தை எழுதிட்டு இருக்கிறதுனால அவர் பேசும்போது ஒரு மாபெரும் காமெடியை சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சீமான் சொன்ன காமெடிக்கு அடுத்து வரலாம். அதுக்கு முன்னாடி வருண் ஐபிஎஸ் அவர்கள் அழகான ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காரு. அதையும் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மைக் புலிகேசி, நல்லா இருக்கல வார்த்தை, சீமானத்தான் சொல்லியிருக்காரு. அந்த மைக் புலிகேசியை பற்றியும் நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ சீமான் சொல்கிற வார்த்தையை நல்லா மனசில் எழுத்திக்கோங்க. அந்த வீடியோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அது யாருக்கு பொருந்துங்கிறது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நான் இதை நடுவில் வெட்டித்தான் போட்டிருக்கேன். ஏன் நடுவில் வெட்டி போட்டேன்னு கூட நீங்கள் கேட்பீங்க. இதைத்தானே பெரியாரோடதுக்கும் பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி அண்ணன் பேசின புரட்சி என்ன, அதுக்கப்புறம் அண்ணன் வாள் ஏந்தனது என்னென்ன, அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கங்க. இது உங்களுக்கு பொருந்துது, அதனால அதை நான் எடுக்கிறேன். கேட்டுட்டு வந்துருங்க. கட்சியில் இருந்தேன், இவர் ஒரு கட்சியில் இருந்தார், இவர் ஒரு கட்சியில் இருந்தார். எல்லா இந்த அரசியல்கள், இந்த தலைமைகள் எங்களுக்கானது என்று நம்பி இருந்த போது கடைசியா முற்று முழுதா கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்ட இடத்தில் இது நமக்கான அரசியல் இல்லை. அப்ப நமக்கான மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, இனி நம்ம உணவை நாமே எடுத்து உண்பது போல, நமக்கான உரிமையை இனி நாம் தாண்டா போராடி பெறணுங்கிற போது என்னைய மானிய உணர்வு கொண்ட ஒவ்வொரு இளைஞர்களும் ஒன்றிணைந்து இந்த படையை உருவாக்கணும். கேட்டீங்களா? திருப்பி ஒரு தடவை வேணாலும் போடுறேன், கேட்டுக்கங்க. இப்போ என்னை போல்னு சொன்னாங்கல்ல, இத வெற்றிக்குமரன் சொன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த தலைமைகள் எங்களுக்கானது என்று நம்பி இருந்த போது கடைசியா முற்று முழுதா கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்ட இடத்தில் இது நமக்கான அரசியல் இல்லை. அப்ப நமக்கான மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, இனி நம்ம உணவை நாமே எடுத்து உண்பது போல, நமக்கான உரிமையை இனி நாம் தாண்டா போராடி பெறணுங்கிற போது என்னைய மானிய உணர்வு கொண்ட ஒவ்வொரு இளைஞர்களும் ஒன்றிணைந்து இந்த படையை உருவாக்கணும். இந்த கட்சியிலேருந்து போன ஒவ்வொருத்தங்களும் இதையே தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. சீமான் எதை சொல்லி கட்சியில் இவங்கெல்லாம் எங்கூட சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னாரோ அதையே சொல்லி தான் கட்சியிலேருந்து பலரும் வெளியே போயிருக்காங்க. இது நமக்கான தலைமை அல்ல, இது நம்ம இலக்கை நோக்கி போற கட்சியும் அல்ல, இது நமக்கான உரிமையை பேசக்கூடிய கட்சியும் அல்ல, இது ஒரு சுயநல கட்சி. சீமான் தன் வாழ்நாள்ல முதல் முறையா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. முதல் முறை இல்லை, எப்போ அவர் பேசினாலும் அது ஒப்புதல் வாக்குமூலம் தான். இது உண்மையோட கொடுத்துருக்காரு. அவ்வளவுதாங்க. இந்த கட்சியிலேருந்து போகிற ஒவ்வொருத்தங்களும் சொல்கிறது என்ன, இது இலக்கை நோக்கி பயணப்படுற கட்சி இல்லை. இதே ப்ரெஸ் மீட்டில் சீமான் தன்னோட கடைசி அத்தியாயத்தையும் எழுதி வச்சிருக்காரு. அதை கேட்டு எனக்கே ரொம்ப ஃபீலிங்காக போயிடுச்சு. நான் செத்ததுக்கப்புறம் கட்சி யாருக்கு, கட்சி யாருக்கு போனாதான் உனக்கு என்ன, நீ செத்ததுக்கு அப்புறம் என்ன சீமான், நீங்க உயிரோட இருக்கும் போதே கட்சி உங்ககிட்ட இருக்க போறது இல்ல. ஏன்னா இது கட்சி இல்ல, இது ஒரு தனிநபர் உடைமை. அதாவது ஒரு தனிநபர் பொது பேரை வச்சிருக்காரு. அதாவது தனிநபர் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாதிரி தான். இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை வச்சு இவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இனி அதை பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, இனி இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்து மின்சாரம் வராது. மொத்தத்தையும் பிடுங்கி வீட்டில் அண்ணன் பதுக்கி வச்சுட்டாக. அடிக்கடி சீமான் அண்ணன் சொல்ற வார்த்தை என்ன, கட்சி தான் வளரணும், கட்சி தான் வளரணும், தனிநபர் வளரக்கூடாது. இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி எப்படி வளர்ந்துருக்குங்கிறத பாருங்க. கட்சியில் இருக்கிறவங்களாம் வெளியே தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சீமானோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இவர் முறையா மதுரைக்கு பஸ்ல வந்து யார்கிட்ட லிஃப்ட் கேட்டு கார்ல போனாரோ அவர் இன்னைக்கு பஸ்ல போறாரு, துரை கார்ல போயிட்டு இருக்காரு. இதுதான் வளர்ச்சி. முதல்ல லிஃப்ட் கேட்டு நடந்து வந்தா, அப்புறம் லிஃப்ட் கேட்டு பைக்ல வந்தா, அதுதான் திராவிட இயக்கங்கள். அப்புறம் லிஃப்ட் கேட்டு கார்ல வந்தா, அது அதிமுக. அப்புறம் கார்ல போற ஒருத்தங்கிட்ட லிஃப்ட் கேட்டான், அதுதான் நாத்தாக்கா. அப்புறம் காரவே இவன் வாங்கிக்கிட்டான், நாத்தாக்கா. அவன் கட்சி முடிஞ்சு போச்சு. இதுதான் சீமானோட அன்றும் இன்றும். சீமான் அப்படிங்கிற தனிநபர் மட்டும்தான் அந்த கட்சியில வளர்ந்துருக்கிறாரு. அந்த கட்சியில இருக்கிற ஒத்த ஆள் கூட வளரவே இல்லை. அதை திருப்பி கேள்வி கேட்டா கட்சி தான் வளரணும், தனிநபர் வளரக்கூடாது, கட்சி தான் வளரணும்னு கத்துவாரு. அந்த கட்சியோட கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது யாரு, சீமான் தான். இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய மொத்த ஹிஸ்டரி. இன்னைக்கு அதோட இறுதி அத்தியாயத்தை எழுதிட்டாரு.
கூடிய சீக்கிரம் நிறைவு பெற்றுவிடும். அதனால அந்த இறுதி விழாவுக்காக நம்ம எல்லாரும் சந்தோஷத்தோட காத்திருப்போம். இப்போ நம்மளோட முதல் வேலை முடிஞ்சது, அடுத்த வேலைக்கு வந்துடலாமா? இப்போ 3வது மொழி நீங்க படிக்கிறதுக்குள்ள என்ன பெரிய இழப்பு வந்துட போகுது உங்களுக்கு அப்படின்னு தர்மேந்திர பிரதான் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு வீராப்பா பேசினவரு இப்போ கொஞ்சம் பதுங்கித்தான் பேசுறாரு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதுவும் தமிழ்நாட்டில் இந்த இந்தி எதிர்ப்பை அரசியல் கட்சி கையில இருந்து பொதுமக்கள் கையெடுத்துக்கிட்டாங்க. ஈரோடு அதுல எப்பவுமே முன்னோடி மாவட்டம் தாங்க. பாருங்க, காலையில எழுந்திரிச்சு பொம்பளைங்களை கூட்டி வாசத்தொழிச்சு கோலம் போடுன்னு சொல்லுவாங்க. நம்ம பொம்பளைங்களை கோலமே போட வச்சுட்டோம் அப்படின்னு வீராப்பா பேசிட்டு திரிவாங்க. தமிழ்நாட்டோட அரசியலுங்கிறது எங்க வேணாலும் இருக்கும். அது 4 புள்ளி கோலமா இருந்தாலும் இத ஈரோட்டில் போட்டாங்கல்ல, இந்தியை திணிக்காதே. 3வது முறையாக ஒன்றிய அரசுக்கு வயிற்றுல புலியிலிருந்து எல்லாத்தையும் கரைச்சி விட்டுருக்கும். ஏன்னா பெண்கள் போடுற கோலத்துக்கு அம்பிட்டு வலிமை இருக்கு. பெண்கள் எப்படி இருக்கணும், எதை மட்டும் பண்ணணும்னு ஆண் சமூகம் நினைச்சிச்சோ அதை மட்டும் பண்ணியே அவங்களோட புரட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியை திணிக்காதே, மாநிலத்துக்கான நிதியை கொடு. ஏற்கனவே சிஏஏ என்ஆர்சிக்கும் இதே தான் நடந்துச்சு. பெண்கள் ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வெற்றி பெறாம இருக்குமா? அந்த வெற்றியின் தொடக்க புள்ளி தான் ஈரோடு. இனி தமிழகம் முழுக்க கோலம் போடுவாங்க. ஹிந்தியை அலங்கோலமாக்க வண்ண கோலம் போடுவாங்க. நாங்கள் தான் அடிக்கடி ஹின்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், இது தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு. இந்திய கூட்டணியே அதை ஏற்றுக்கிட்டாலும் தமிழ்நாடு இந்த விஷயத்தில் தனிச்சு தான் நிற்கும். ஏன்னா எங்களோட பொறுப்பு இந்தி திணிப்பு ஒழிக்கிறது இல்லை, இந்தியாவை காப்பாத்துறது. இந்தியாவை காப்பாத்துறதுன்னா இந்திய மக்களை காப்பாற்றுறது தான் அர்த்தம். உங்களை மாதிரி மேப்பையோ இல்லை அந்த பார்டரையோ காப்பாற்றுறது கிடையாது. எங்களோட தேசபக்திங்கிறது இந்தியாவில் இருக்கிற மக்கள் மேலே இருக்கிற அபிமானம் தான். என் தேச மக்கள் வெற்றி பெறணும், அவங்க இன்னும் டெவலப் ஆகிட்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பண்ணி கொடுக்கணுமோ அதைத்தான் நாங்கள் பார்ப்போம். இப்போ கூட நாங்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு தமிழ் போதும் அப்படின்னு சொல்கிறது தமிழ் மாணவர்களுக்காக மட்டும் இல்ல, வட இந்தியால இருந்து இங்க வேலை தேடி வந்திருக்காங்கல்ல வட இந்திய சகோதரர்கள், அவங்க குழந்தைங்க இங்க படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் நாங்க தமிழ் தான் சொல்லி கொடுக்குறோம், ஹிந்தி இல்ல. ஏன் அவங்கள ஹிந்தியை விட்டு தமிழ் படிங்கன்னு சொல்றோம்னா, தமிழ் படிச்சா உனக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு அவங்களுக்கு புரியணும்ல. இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, பழகிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க, திருப்பி சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்க அழகா சொன்னதை கேட்டுக்கங்க. ஒன் லாங்குவேஜ் எனக்கு தெரியும், ஹிந்தி மட்டும். இங்க வந்தா எல்லா லாங்குவேஜ் தெரியும். இங்கே எல்லா கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்குவாங்க, ட்ரெஸ்ஸு, புக்கு, எல்லா சாப்பாடு எல்லாம் கொடுக்குவாங்க. இங்கே நல்லா இருக்குது. எங்கள் அப்பா எல்லாம் வேலை பண்ணுது போல்ட்ரி ஃபார்மில். அங்கே பீகாரில் எனக்கு நான் படிக்கவே இல்லை, பீகாரில் இங்கே தான் படிச்சுட்டு இருக்குது. சமீபத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்ட ஊபியில் என்ன தெரியுமா நடந்திருக்கு? கிட்டத்தட்ட 28,000 அரசு பள்ளிகளை மூட போறாங்க. ஏன்னா மாணவர்கள் 50 பேத்துக்கு கீழே இருக்கிற பள்ளிகளை எல்லாம் மூட போறாங்களா. ஏன்னா அதுக்கு பண்ற செலவு வீணாமா. அந்த பணம் இருந்தா நாங்க ஏதாவது கார்பரேட் கம்பெனிக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை திரும்ப வாங்காம இருந்து போல 25 லட்சம் கோடி ரூபாவை தள்ளுபடி செஞ்ச இந்த மோடி அரசுக்கு வெறும் 50 பசங்களுக்காக ஸ்கூலை நடத்துறதுக்கு மனசு வரல. ஆனா எங்க தமிழ்நாடு படிப்புக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கும் இந்தியாவிலேயே. ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி அறிவுங்கிறது பிச்சை புகினும் கற்கை நன்றே. அப்படி இருந்து எங்க தமிழ்நாட்டை இன்னைக்கு நாங்க எப்படி மாத்திருக்கோம் தெரியுமா? படிக்க வர பிள்ளைங்களுக்கு பணமும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ உனக்கு பிச்சை புகினும் கற்கை நன்றே தேவையில்லை, நீ படிக்கவா, அதுக்கான பணத்தை நாங்க தரோம். இதுதான் ஒரு மக்கள் நல அரசினுடைய மிக முக்கியமான வேலை. அந்த வேலையும் தமிழ்நாடு அரசு ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது தமிழ்நாடு மக்களுக்காக மட்டும் பண்ணல. எந்த ஊர்ல எல்லாம் 50க்கும் கீழே இருக்கிற மாணவர்கள் படிக்கிற ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுறாங்களோ அந்த மாணவர்களும் இங்கே வந்து படிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நமக்கு எப்பவுமே வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஒரு சனியை அப்படி இப்படி விட்டு போகிறப்ப இன்னொரு சனியை ஏறி வந்து உட்காந்துக்குதே. சரி, இது தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு, நம்ம தான் வேலை செய்யணும், செய்வோம். ஆமாம், எந்த சனியம் போச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சீமான்கிற சனியை கொஞ்சம் அந்த பக்கம் போகிறதுக்குள்ளே இந்த இந்திங்கிற சனியாக வந்து ஏறி உட்காந்துக்குச்சு. ஆனால் நம்ம வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் தானே. எதுவாக இருந்தாலும் செய்வோம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும்.
உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.